ரசம் அப்படினாலே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான். சளி, காய்ச்சல், இருமல் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. பட் அதையே இன்னும் ஹெல்த்தியாக பண்ண அப்படி இருக்கும். எனக்கு ஒரு இன்க்ரீடியன்ஸ் கிடைச்சது, முடக்கத்தான் கீரை. இது ரொம்ப ஒரு யூனிக்கான இன்க்ரீடியன்ஸ். அதை வச்சுட்டு ஒரு அருமையான ரசம் பண்ண முடியும். டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ரசம். இதில் இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி கொஞ்சம் ஏஜ் பீப்புளாக இருந்தீங்கன்னா இது அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கிறது நிறைய பின்னாடி வர வேண்டிய இந்த வலிகள் சம்பந்தமான ஜாயிண்ட் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும். அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் சுவாசம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கவங்களுக்கும் இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ரொம்ப நல்லது. நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற ஒரு பயங்கர ஹெல்த்தியான ஒரு உணவே மருந்து அப்படின்றதுக்கு பொருத்தமான ஒரு இன்க்ரீடியன்ஸ். அதை வச்சுட்டு ஒரு அருமையான ரசம் எடுத்து பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க என்ன தேவைன்னு பார்ப்போம். இதுதான் அந்த முடக்கத்தான் கீரை. கொடி மாதிரி வளரும். இது இன்றைக்கி கொஞ்சம் ஒரு பஞ்ச் வாங்கி அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். இதை தான் இன்றைக்கி யூஸ் பண்ணி நம்ம ரசம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரசத்துக்கு தேவையான ஒரு பொடியை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 4லேருந்து 5 பூண்டு பல் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறோம். ஸோ இதை இப்போ 1-2 அரைச்சிட்டு இதுதான் நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்குவோம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற ஜீரகம், பூண்டு அதை நம்ம போட்டுடலாம். இதோட நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற முடக்கத்தான் கீரை நல்ல ஒரு ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு கை அளவு இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக மஞ்சப்பொடி, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கும் சின்னதான ஒரு புளி கரைச்சி வச்சுருக்கோம், ஊற வச்சு அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் நல்லா சேர்த்துருவோம். சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 2 தக்காளி நம்ம கையிலேயே பிச்சு உள்ள போட்டுருங்க. 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சோண்டு பெருங்காயம் பொடி, தேவையான அளவு இதுக்கு உப்பு. ரசம் நல்லா கொதிச்சு இப்போ வர டைம் ஆஃப் பண்ணிடலாம். ரசம் எப்பொழுதும் கொதிக்கக்கூடாது. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல வாசனை. ஒரு ஹெல்த்தியான குயிக்காக ஈஸியாக பண்ணுற முடக்கத்தான் கீரை ரசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏஜ் பீப்புள் இருந்தீங்கன்னா வீட்டில் வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இப்போது கிடைக்கிது அந்த கீரை, சிட்டியில் கூட கிடைக்கிது. அதனால் எந்த சோர்ஸில் கிடைக்குதோ வாங்கி கண்டிப்பாக அது யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒரு ஹெல்த்தி ஃபுட். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் ரெகுலரான ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் அதை எப்படி நம்ம ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.